தென்பண்ணையில் இருக்கின்ற உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த திட்டம் சேனேகால் திட்டம் இப்படியெல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அதற்கு தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்வேன். நிதி ஒதுக்கீடுன்னா 5000 கோடி 10,000 கோடிலாம் கிடையாது. வெறும் 10 கோடி 15 கோடி 20 கோடி அவ்வளோதான். அரசாங்கத்துக்கு அதை பொறுத்தவரைக்கும் பெரிய பணம் கிடையாது. ஆனால் அது கொடுக்கறதுக்கே மனசு இல்லை அரசாங்கத்துக்கு. சிப்காட்டு இப்போ தான் வந்து அது அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ காலமாக நாங்கள் போராடி தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை விரைவில் முடிக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் மிக சிரமப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் எங்களுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை பற்றி எதுவும் கிடையாது, அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆனாலும் இந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேற நான் மத்திய ரயில்வே துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தி விரைவில் இந்த திட்டம் நிறைவேற அத்துணை முயற்சியும் நான் எடுப்பேன். அடுத்தது, நேற்று கலைஞர் மருத்துவமனை நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒரு நோயாளியோடைய மகன் கத்தியில் குத்துட்டாப்புல. அவருக்கு சீரியஸாக இருக்கிறாரு மருத்துவர். மருத்துவர்களுக்கு பொதுவாக பாதுகாப்பு கிடையாது. அதுவும் அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. அது இல்லாமல் அரசு மருத்துவர்கள் வேலை பளு அதிகம். காலையில் வந்தாங்கன்னா ராத்திரி தான் வீட்டுக்கு போக முடியும். அவ்வளோ நோயாளிகள் வராரு. ஆனாலும் புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு மறுக்கிறது. புதிய மருத்துவர்களை நியமனம் செய்யணும், புதிய செவிலியர்களை நியமனம் செய்யணும், வேலை பளுவை குறைக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். எல்லா மருத்துவமனைகளும் அரசு மருத்துவம் CCTV கேமரா இருக்கணும், அங்கே பாதுகாவலர்கள் இருக்கணும். ஊர்காவலர்கள் போன்றவர்களும் அங்கே நிரந்தரமாக அங்கே வைக்கலாம், ஏன்னா பாதுகாப்புக்கு வைக்கலாம். இதெல்லாம் நடைமுறைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் மருத்துவர்கள் பயம் இல்லாமல் நோயாளிகளை குணப்படுத்த முடியும். இல்லைன்னா பயந்துட்டு பண்ணாங்கன்னா அப்புறம் மருத்துவர்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்க மருத்துவம் செய்கிறதுக்கு அவங்க தயங்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு நாள் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. தமிழக அரசு உடனடியாக அதை கவனத்தில் அதை கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லிக்கிட்டு படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் கிராமத்தில் வயல் அனுப்பிச்சிட்ருக்கிறாங்க. நேற்று முந்தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு விஷப்பூச்சி, இன்னொரு பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிருச்சு. 10 நாளுக்கு முன்னாடி நான் அறிக்கை விட்டேன், இந்த மாணவிகளை அனுப்பாதீங்க, அவங்க படிப்பு கெட்டு போயிடுது. இதில் வந்து எவ்வளோ நிறுவனம் இருக்குது, அவங்ககிட்ட காசு கொடுத்து அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த படிக்கிற பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்களுடைய எதிர்காலத்தையும் கெடுக்கிறது, அவங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்ற அரசு இது மிக பேராபத்தாச்சு. ஏற்கனவே தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக மது அருந்துகின்ற மாவட்டம் பேர் எடுத்திருக்கு. இப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தா அது எங்களுக்கு செய்தி அதிர்ச்சியாக இருக்குது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஆப் மூலமாக ஏதோ இன்னொரு ஆப் மூலமாக வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுறாங்க செய்தி வந்திருக்குது. இப்போது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதை உடனடியாக தடுக்கணும். இது யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களாம் கைது பண்ணணும். கைது பண்ணி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு 3 தலைமுறை இளைஞர்களை வந்து அழிச்சிட்டாங்க மதுவினால். இப்போ அது ஒரு பக்கம் மது, அடுத்தது வந்து போதைப் பொருட்கள். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள் கிடைக்குது. கஞ்சா, அபின், காக்கெயின், ஹெரோயின், என்னென்ன அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. அதனால் இந்த இப்போ இருக்கிற தலைமுறையில் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முதலமைச்சருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவருக்கு அப்படி இருக்குதா இல்லையானே தெரியல. அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு. அதனால் இது நிச்சயமாக நீங்கள் சொன்ன செய்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு விசாரிச்சுட்டு அவங்க மேலே புகார் கொடுத்து உடனடியாக அதுக்கு அவங்கள கைது செய்ய நிச்சயமாக அத்தனை நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது, அப்போ நம்ம பார்க்கலாம்.